இன்று நமது சபைக்கு ஒரு சோகமான நாள். விவேகமும் வேகமும் உள்ள எமது மண்ணின் முதன்மை அரசு அதிகாரி, விவேகமும் வேகமும் உள்ள நமது மண்ணின் முதன்மை அரசு அதிகாரி திரு உதயஸ்ரீதர் பிரதேச செயலாளர் அவர்கள் வேறு ஒரு பிரதேசத்திற்கு இடமாற்றம் பெற்று செல்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பிரியாவிடை சிறப்பு செய்யும் நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك. எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களை பொறுத்தவரையிலே 2017ஆம் ஆண்டு அவர்கள் காத்தான்குடியில் இந்த பொறுப்பை ஏற்று 7 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். பொதுவாக SL, AS, ES அதுகளுக்கு வருகின்றவர்களுக்கு குறைந்தது வயதில் இல்லை, ஆனால் ஒரு 25 வயது மட்டத்திலே தான் சராசரியாக வருவது வழக்கம். அவ்வாறாக இருந்தால் இன்னும் அவர்களுக்கு ஒரு 35 வருட கால சேவை காலத்திலே 1/5 பங்கை காத்தான்குடி மக்களுக்காக அவர்கள் செலவழித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் அறிந்த வகையில் அவர்கள் முன்னெடுத்த அநேகமான வேலை திட்டங்கள் சக்ஸஸாக நிறைவடைந்திருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையிலே இந்த கலாச்சார அதிகார சபையின் இலக்கியத்துறை சார்ந்த நிகழ்வுகளிலே அவர்கள் மிகவும் ஆர்வம் செலுத்தியிருக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டு காலமாக கலாச்சார அதிகார சபையினுடைய கூட்டம் நடைபெறுகிறது என்றால் நான் மிக உற்சாகமாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும், இந்த நிகழ்வுகளை வெற்றிகரமாக்க வேண்டும் என்று அவசரமாக ஓடி வருவது வழமை. இன்றைய நாள் மட்டும் நான் இன்று காலையிலிருந்து இந்த நிகழ்வு தொடங்கியதிலிருந்து உண்மையிலேயே எனக்குள் ஒரு வகையான ஒரு சோக உணர்வு இருப்பதை நான் உணர்கிறேன். இந்த கடந்த எங்களுடைய அதிகார சபை கூட்டத்திலே ஒரு பெரும் விழாவாக இதனை நடாத்த வேண்டும் என்று எங்களுடைய இலக்கிய பிரமுகர்கள், கலைஞர்கள் மற்றும் கலாச்சார உத்தியோகத்தர்களுடைய வழிகாட்டலுக்கு அமைய ஒரு பெரும் நிகழ்வாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். நான் ஒரு முறை கடற்கரையில் கலை நிகழ்வு ஒன்று நடத்தி கொண்டிருந்த வேளை எல்லாரும் நடிகர்மாரும் தான் வந்தார்கள், எல்லாம் ஓடிட்டாங்க. கதிரையை தூக்குறதுக்கு ஆக்கள் அப்போ ஒரு ஆள் கதிரையை தூக்குது. அப்போ பார்த்தேன் சார் தான் அந்த கதிரைகளை அடக்கியிருந்தார். கூட நாங்கள் இருந்த 3-4 பேர் சேர்ந்து ஒத்துழைத்து அந்த கதிரைகளை இது பண்ணணும். அதே நவஇலக்கிய மன்றம் சென்ற 2023-24 இந்த 25வது ஆண்டு இந்த ஆரம்பம் வரை 19 இலக்கியச்சரம் நிகழ்ச்சிகள், இன்றோடு 19வது இலக்கியச்சரம் நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது. இவை அனைத்துக்கும் எங்களது பிரதம அதிதி ஐயா அவர்கள்தான். ஆனால் 3 நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அவ்வளவு வேலைப்பளவுக்கு மத்தியிலும் எப்படியாவது பிடித்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கின்றோம், வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவுக்கும் எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பு தந்திருக்கின்றார்கள். காத்தான்குடியிலே 7 ஆண்டுகள் அவர் கடமை புரிந்திருக்கின்றார் என்கின்ற செய்தி பெரிதல்ல. அவர் கடமை புரிந்த காலங்களை திரும்பி பார்க்கின்ற போது அதுதான் செய்தி. அவர் இங்கே கடமை புரிந்த காலங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற அந்த பொழுதுகள், COVID-19 கொரோனா அலையினால் மக்கள் அள்ளுண்டு சென்று பாதிக்கப்பட்ட காலங்கள், மிகப்பெரிய வெள்ள அனர்த்தங்கள் வந்த காலங்கள், இவ்வாறு பல்வேறு அனர்த்தங்கள் நிறைந்த அந்த காலகட்டங்களில் தான் இந்த மண்ணில் அவர் பணி செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்வதற்காக மாத்திரம்தான் நான் எழுந்திருக்கிறேன். நாளை ஒரு நாள் 7 ஆண்டு காலம் எம்மோடு இணைந்து ஆனான பணிகள் அனைத்தையும் ஏற்று தாராளமாக தனித்தொண்டாற்றிய பேராளா
உண்மை பெறுகின்றோம் என்று. அதே போல் காத்தாங்குடிக்கு நான் வரும்போதும் என்னுடைய எண்ணம் செங்கலடியை விட இங்கே எவ்வாறு சிறப்பாக செயற்படுத்த வேணும் என்கின்ற மனப்பாங்கோட வந்திருந்தேன். அதே போல் இங்கும் சிறப்பாகத்தான் நான் என்னுடைய பணியை நான் நிகழ்த்தியிருந்தேன். என்னுடைய செங்கலடி பிரதேச செயலகத்திலே செயலாக கடமையாற்றிய காலத்திலே என்னுடைய உடம்பு அந்தளவு ஒத்துழைக்கவில்லை. என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளிலே எப்படி ஒரு 350 கோலாவது ஃபோனுக்கு வரும். இங்கே சின்ன 5 பெறாது சின்னத்தில். அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம் என்று நீங்கள் யோசிக்கலாம். சரி, நம்ம டாய்லெட்டுக்குள்ளே போகக்குள்ளே கூட ஃபோனோடான் உள்ளுக்கு போகணும். ஏன்னா ஒரு முக்கியமானவர்கள் எடுத்து ஸ்நேகம் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு பதிலளிக்கவில்லைன்னு சொன்னால் பெரிய, ஏனெனில் செங்கலடி பிரதேசம் சகல இனங்களும் உள்ள பிரதேசம். அதே போல் இந்த இலங்கையில் உள்ள எல்லாருக்கும் அங்கே காணிருக்கு. இலங்கையில் உள்ள அவ்வளவிற்கும் காத்தாங்குடி நபர்களுக்கும் அங்கே நியாயமான காணிகள் இருக்கின்றன. அப்போ அவருடைய தேவைகளுக்காக அவர்கள் கோல் பண்ணுவார்கள். அது நேரடியாக கோல் பண்ண மாட்டார்கள், பொலிட்டிஷியனோட தான் கோல் பண்ணுவார்கள் எல்லோரும். அந்த வகையில் எனக்கு பெரிய ஒரு அழுத்தம். ஆனால் அந்த அழுத்தம் இங்கே இருக்கவில்லை. மிகவும் சுதந்திரமாக நான் பணியை செய்தேன். அதற்கு ஆண்டவன் எனக்கு அனுக்கிரகம் புரிந்தார். அதே போல் அந்த கலை இலக்கிய செயற்பாடுகளிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை எனக்கு இந்த பிள்ளைகள் வழிதறி போகின்ற விடயத்தில் தான் நான் கூடிய கவனத்தை நான் செலுத்தியிருந்தேன். நன்றிகளை தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாம்.